ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மம்மிஸ் கிச்சனில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா தக்காளி ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. தக்காளி 1 கிலோ, புளி எலுமிச்சை அளவு, காய்ந்த மிளகாய் 15, நல்லெண்ணெய் தேவையான அளவு, கடுகு 2 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், பெருங்காயம் 1 சிட்டிகை, பூண்டு 10 பல், கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போது செய்முறையை நம்ம பார்ப்போம். தக்காளி 1 கிலோ நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி புளியை எலுமிச்சை அளவு சொன்னோம் இல்லையா, அதையும் எடுத்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதை அந்த நாரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த காய்ந்த வரமிளகாய் 15, இந்த 3ஐயும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா ஆயில் எல்லாம் ஊற்றாமல் அடுப்பில் கடாயை வச்சு அதில் இந்த 3ஐயும் போட்டு நல்லா அந்த தக்காளி இருக்கிற தண்ணியாட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் சுண்டுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நல்லா எடுத்து வச்சதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா கடுகு வெந்தயம், கடுகு 2 ஸ்பூனையும் வெந்தயம் 1 ஸ்பூனும், இது ரெண்டையும் ஆயில் இல்லாமல் ட்ரையாக வறுத்து இது ஆறுனதுக்கப்புறமா இதையும் மிக்சியில் பொடி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது 2 ப்ரிப்பேர்டாக இருக்கா. அதுக்கப்புறமா இது 2ஐயும் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் சுமார் 200 ml நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பெருங்காயம் 1 சிட்டிகை, இதெல்லாம் போட்டதுக்கப்புறமா பூண்டு 10 பல், இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் அதோட ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா வதக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் அந்த வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை இதில் ஆட் பண்ணணும். அதாவது அதில் ஆட் பண்ணி அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் உங்களுக்கு வேணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னா நல்லெண்ணெய் மறுபடியும் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதில் ஊற்றி நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி மறுபடியும் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடணும். அவ்வளோதாங்க, தக்காளி ஊறுகாய் ரெடி. இதை 1 மாதம் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ரேட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுக்கிட்டு இது மாதிரி நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா இதை செஞ்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். அந்தளவுக்கு தக்காளியோட ஊறுகாயோட டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த தக்காளி ஊறுகாயை சப்பாத்தி, இட்லி, தோசை சாப்பாட்டுக்கு போட்டு பிணைஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்களும் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இந்த மம்மிஸ் கிச்சனில் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.